வணக்கம். இன்றைய தமிழக செய்திகளின்படி விஜயின் ஆட்சி தொடர்கிறது. நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 144 வாக்குகள் ஆதரவாகவும் 22 வாக்குகள் எதிராகவும் 5 வாக்குகள் நடுநிலையாகவும் 59 வாக்குகள் வெளிநடப்பும் செய்திருந்தன. இதுதான் விஜயின் ஆட்சி தொடர்வதற்கான நிலையாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் எமது செய்தியில் நாங்கள் 151 ஆசனங்களை பெற்று ஆட்சி தொடரும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதிமுகவில் எதிர்பார்த்தபடி 30 உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதனால் குறிப்பிட்ட எண்ணிக்கையை அடைய முடியவில்லை என்பதால் 144 தான் அவரது ஆதரவு வாக்குகளாக இருந்திருக்கின்றது. இது ஒரு விடயம். அடுத்து அவர் 3-4 முக்கிய கோரிக்கைகளை கூறியிருக்கின்றார். அதையும் தொடர்வார். குறிப்பாக மின்சாரத்தில் 500 யூனிட் பாவிப்பவர்களுக்கு 200 யூனிட் இலவசமாகவும் 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுவதாகவும், அதாவது பஸ் நிலையம், பாடசாலை, கோவில் என்பவற்றுக்கு அண்மையில் 500 மீட்டர் அண்மையில் இருக்கின்ற 717 டாஸ்மாக் கடைகள் மூடுவதாகவும் அறிவித்திருக்கின்றார். அடுத்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை என்பது இந்த 15ஆம் தேதி எல்லோருக்கும் கணக்குக்கு வர வேண்டியது. அது இன்னமும் வரவில்லை. இம்முறை போடப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே மிக வேகமாக அதற்குரிய ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது அவரது ஆட்சியை தொடர்வதற்காக ஒரு பக்கம் நடக்கின்ற விடயம். அடுத்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த அதிமுகவுக்குள் பிரச்சனை மிகவும் அதிகரித்திருக்கின்றது. கட்சி 2ஆக பிளந்திருக்கின்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விட சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கட்சியை உடைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்குள் அந்த பிரச்சனை தொடர்கின்றது. அதிமுக என்பது தொடர்ந்து உடைந்து கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து பிளந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு வலுவான கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஆதரவை அதிகரித்த, அதிக காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி. அந்த கட்சியை ஜெயலலிதாவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியால் அந்தளவு தூரத்துக்கு வெற்றி பெற வைக்க முடியவில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. இந்த சர்க்கிள் தான் ஏறக்குறைய 11 முறை, அதாவது ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின்பு நடைபெற்ற 11 தேர்தல்களில் அவர் தோல்வியை தழுவியிருக்கின்றார். இந்த நிலை தொடர்பால்தான் இப்பொழுது இந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிளவுடன் இந்த பிரச்சனை நிற்குமா அல்லது மேலும் தொடர்ந்து கொண்டு செல்லுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அடுத்து இன்னொரு விடயமாக, விஜயின் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் நேற்று உரையாற்றுகின்ற பொழுது 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி வருகின்ற முள்ளிவாய்க்கால் நாளை இனப்படுகொலை நாளாக அறிவிப்பதற்காக விஜயிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அது நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி ஒன்று எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் மத்தியில் அது அதிகமாக இருக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியம், அதற்கான நிலைமைகள் இருக்கிறதா என்பதை இன்னமும் முடிவில்லாத ஒரு நிலையாக தொடர்கின்றது. அது தொடருமா, அதை நோக்கி தமிழ்நாடு அரசு செல்லுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை விடயத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும்
பல்வேறு இடங்களிலும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஈழத்திலும் அந்த கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் அழிப்பு என்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பொறுத்தவரை அந்த நேரத்தில் தனியாக வன்னிக்குள் விடுதலை புலிகள் மாத்திரமே அளிக்கப்பட்டார்கள். ஏனைய எந்த அமைப்புகளிலும் அரசாங்கம் அந்த நேரம் கை வைக்கவில்லை. வடக்கு கிழக்கு அதாவது ஆணையரவுக்கு அப்பாற்பட்ட வடக்கோ திருகோணமலைக்கு அப்பாற்பட்ட கிழக்கு மாகாணத்திலோ அந்த யுத்தம் நடைபெறவில்லை. அங்கே சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது கிழக்கு மாகாணத்தில். வடமாகாணத்தில் இந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. பிரச்சனை மன்னாரிலிருந்து முல்லைத்தீவு வரையும் தான் பிரச்சனை நடந்தது. ஆகவே அந்த நேரத்திலேயே தமிழகத்தின் பத்திரிகைகளில் குறிப்பாக துக்ளக் உட்பட பல்வேறு பத்திரிகைகள் வேறு விதமாகத்தான் அதை பார்த்து எழுதியிருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் இது விடுதலை புலிகளை அழிப்பதை ஒழிய இது ஒரு தமிழின அழிப்பு என்று சொல்ல முடியாது. ஆகவே இது அந்த வகையில் பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் வலுவாக எழுந்திருந்தன அந்த நேரத்தில். ஆகவே இது சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, விவாதம் இருக்கிறது. எல்லோரும் சொல்வது போல் 1.5 லட்சம் 2 லட்சம் தமிழ் மக்கள் வன்னி முல்லைத்தீவு முள்ளியவளையில் கொல்லப்படவில்லை. முள்ளிவாய்க்காலில் அவர்கள் கொல்லப்பட்டது என்பது ஐக்கிய நாடுகளின் அறிக்கைகளின்படி 80,000 வரையில் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படியும் பிரச்சனை இருக்கின்றது. அது இன்னொரு வேறு விடயம், அது வேறு தளத்தில் பார்க்க வேண்டிய விடயம். ஆகவே அதை பற்றி நாங்கள் இங்கே அதிகம் பேசவில்லை. இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இனிமேல் தொடர்கின்ற விஜயின் ஆட்சியை பொறுத்தவரை அது எவ்வாறு நீண்டு செல்லப்போகிறது, தமிழகத்திலும் மற்ற நாடுகளிலும் உள்ள பிரச்சனைகள், தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை இந்த ஆட்சி எவ்வாறு எடுத்து செல்லப் போகிறது என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது எல்லோரது அபாவமாக இருக்கின்றது. அந்த வகையில் புதிய ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனது ஆட்சியை செம்மையாக கொண்டு செல்வார் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.